உலகத்தோட மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல் கேங்ஸ், டெரரிஸ்ட் குரூப்ஸ், ஈவன் சைக்கோ கில்லர்ஸ் கூட யூஸ் பண்ற ஒரு டூல் தான் டார்க் வெப். இதை பார்த்த மூவிஸ் ஆர் இன்டர்நெட்ல காட்டுற இல்லீகல் ட்ரக்ஸ், ரெண்ட் ரூம்ஸ் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் ரியாலிட்டியில டார்க் வெப்குள்ள அதை விட பயங்கரமா இருக்கு. நம்ம மாதிரி காமன் பீப்புள் டார்க் வெப் யூஸ் பண்றப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு, இதையே இன்னும் பேன் பண்ணாம இருக்காங்க. அண்ட் டார்க் வெப்குள்ள கெட்டவங்க மட்டும்தான் இருக்காங்களா? டார்க் வெப் பத்தின நிறைய மிஸ்டேக்ஸை இந்த வீடியோல பார்க்க. டார்க் வெப்ன்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இன்டர்நெட் மாதிரி இல்லாமல் ரொம்பவே ப்ரைவேட்டான டேஞ்சரஸான ஒரு இடம். இதுக்குன்னு தனி ப்ரௌசர் இருக்கு. அதை வச்சு தான் டார்க் வெப்பை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். வெப்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று சர்ஃபேஸர், நம்ம கூகுள் அண்ட் யூடியூப் மாதிரி உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிகிற பிளேசஸ். செகண்ட் டீப் வெப், சர்ஃபேஸ் லெவல் வெப் மாதிரி டைரெக்டாக போக முடியாது. ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு தான் உள்ளே போக முடியும். நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் டிரைவ் மாதிரி. லாஸ்ட்டாக டார்க் வெப், இதை TOR I2P மாதிரியான ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நார்மலாக ஃபோன் ஆர் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க, எங்கேருந்து சர்ச் பண்ணுறீங்க, உங்கள் யூசர் ஐடி, இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற சைட்ஸ் அண்ட் ஆப்லையும் ரெஜிஸ்டர் ஆகும் அண்ட் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணவும் முடியும். ஆனால் இந்த டார்க் வெப் ப்ரௌசர்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுற இன்ஃபர்மேஷனை மல்டிபிள் லேயர்ஸாக பிரித்து பல சர்வர்ஸ்க்கு அனுப்பும். ஒவ்வொரு சர்வருக்கும் அடுத்து இருக்கிற சர்வர் தான் தெரியும். சென்டர் யாரு, ரிசீவர் யாருன்னு தெரியாது. டார்க் வெப்கான சர்வர்ஸ் உலகம் ஃபுல்லா வேற வேற கண்ட்ரீஸ்ல வச்சிருப்பாங்க. இதனால நீங்க யாரு எங்கிருந்து டார்க் வெப் யூஸ் பண்றீங்கன்னு ட்ரேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இதை முதல்ல கொண்டு வந்தாங்க யூஎஸ் நேவல் ரிசர்ச் லேப். 1990s சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை பாதுகாப்பா ஷேர் பண்ண அவங்க ஆனியன் ரூட்டிங்னு ஒரு சிஸ்டமா டெவலப் பண்ணாங்க. அதுதான் டார்க் வெப்புக்கு பேஸா மாறிச்சு. லேட்டர் பப்ளிக் யூஸ்க்கு லான்ச் பண்ணினாங்க. ஒன்ஸ் இது பப்ளிக் வந்த உடனே டெரரிஸ்ட், ட்ரக் டீலர்ஸ், இல்லீகல் கேங்ஸ்லாம் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டார்க் வெப்ல நம்ம யூஸ் பண்ற மீஷோ, அமேசான் மாதிரி சில்க் ரோட்னு ஒரு வெப்சைட்டை ராஸ் உல்பிரிக்ட்ங்கிறவர் லான்ச் பண்ணினாரு. இதுல ரொம்ப ஈஸியா இல்லீகல் திங்ஸா மாட்டிக்காம வாங்கவும் விற்கவும் முடிஞ்சிச்சு. இந்த வெப்சைட் பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. எவ்வளவோ ட்ரேஸ் பண்ணியும் ராஸ் உல்பிரிக்ட் ட்ரக் டீலர்ஸ் யாரையும் கண்டுபிடிக்க முடியாதனால FBI இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் ஆர்டர் பண்ணி அண்ட் ட்ரக்ஸ் விற்கிறவங்க கிட்ட பல வருஷம் பேசிதான் இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணாங்க. இந்த சில்க் ரோட் வெப்சைட் மூலியமா $1.2 பில்லியன் அளவுக்கு இல்லீகல் ஐட்டம் சேல் ஆகி இருக்கு. அண்ட் இதை ஷட் டவுன் பண்ணி இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணினாங்க. இந்த டைம்ல வந்தது தான் அடுத்து ஃபேமஸான ஆல்ஃபபே மார்க்கெட். இதுலயும் $1 பில்லியன் மேல சேல்ஸ் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு ட்ரக் டீலர்னு வச்சுக்கலாம். நீங்க ட்ரக்ஸ் விற்கணும்னா அதை ஃபர்ஸ்ட் கடத்திட்டு வர கேங் கிட்ட இருந்து வாங்கி அதை யூஸ் பண்றவங்கள கஷ்டப்பட்டு தேடி போய் விற்கணும். அதுவே இந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணினா பையர்ஸ் உங்களை தேடி வந்து வாங்குவாங்க. இது மாதிரி தான் ஃபேக் ஐடிஸ், திருட்டிட்டு போன கிரெடிட் கார்ட்ஸ், பேங்க்ல உங்க ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கான KYC இன்ஃபர்மேஷன், மால்வேர்னு பல விஷயங்களை ஈஸியா விற்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ற வெப்சைட்ஸ்ல கொடுத்து வச்சிருக்க பர்சனல் டேட்டாலாம் டார்க் வெப்ல சீப்பான பிரைஸ்க்கு கிடைக்கும். இது மட்டும் இல்ல, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிபிகேட்லாம் எடுத்து உங்களோட ஐடென்டிட்டியை கூட இங்க வித்துட்டு இருப்பாங்க. இங்க வெறும் டேட்டா மட்டும் இல்ல, விமன் அண்ட் சில்ட்ரனை வாங்குறது அண்ட் விற்கிறது, பாடி பார்ட்ஸ் அபியூஸ் பண்ற கண்டென்ட்னு நிறையவே மோசமான விஷயங்கள் இருக்கு. ஆல்ஃபபே அண்ட் சில்க் ரோட் மாதிரி 76,000 வெப்சைட்ஸ் டார்க் வெப்ல ஆக்டிவா இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க டார்க் வெப்புக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் TOR ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணுங்க. இதுல நார்மலா சர்ச் பண்ணினா ரிசல்ட் காட்டுறதுக்கு கூகுள் மாதிரியே டார்ச், DuckDuckGoன்னு நிறைய இருக்கு. ஆல்சோ ஹிடன் விக்கின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு பை ட்ரக்ஸ், சீப் பாலிடிக்ஸ், ஜாயின் ஃபோரம்ஸ் மாதிரி பல கேட்டகரிஸில் இருக்க டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸை காட்டும். பட் எப்படி கூகுளில் சர்ச் பண்ணினா உடனே ரிசல்ட்ஸ் வருதோ அது மாதிரி TORல சீக்கிரமாக ரிசல்ட்ஸ் காட்டாது. நீங்கள் பண்ணுற சர்ச் அனானமஸாக இருக்கணுங்கிறதுக்காக உலகம் பூரா எங்கெங்கேயோ சுற்றிட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட்டை காட்டும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அண்ட் செல்லர்ஸ் பேமெண்ட்டை கிரிப்டோ கரன்சியாக மட்டும்தான் வாங்குவாங்க. ஏன்னா நம்ம நார்மல் டிரான்சாக்ஷனை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிட முடியும்னு. நீங்கள் மேலோட்டமாக ஹிட்மேன், ட்ரக் டீலர்ஸ், வெப்பன்ஸ்னு இந்த வெப்சைட்ஸில் பண்ணுற ஜென்ரல் சர்ச்சுக்கு வர ரிசல்ட்ஸ் எல்லாம் ஸ்கேமாக இருக்க தான் சான்ஸ் அதிகம். ரொம்ப நாளாக ஒருத்தர் என்னை டார்ச்சர் பண்ணுறான், அவனை இப்படியாவது போட்டு தள்ளணும், ஸோ இந்த டார்க் வெப்ல போய் துப்பாக்கி வாங்க போறேன்னு ஆர்டர் போட்டுட்டு பே பண்ணீங்கன்னா எவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்கன்னாலும் துப்பாக்கி உங்க கைக்கு வராது. என்னன்னா இவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ஆர்டர் பண்ணது வரலன்னு சொல்லி ட்ராக் பண்ணலாம்னு போனீங்கன்னா அப்படி ஒரு வெப்சைட்டே அங்கே இருக்காது. எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்லாம் கொடுத்து நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், மணி எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி தான் டியானாங்கிறவங்க அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வைஃபை ஏதாச்சும் பண்ணணும்னு ஒரு டார்க் வெப்ல ஹிட்மேனை போய் தேடி இருக்காங்க. அதில் அடிச்சு கொள்ள $2,000, ஷூட் பண்ணால் $5,000, ஸ்னைப்பர்னா $20,000 போட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் சில பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிட்காயினில் பே பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்கே எப்போ ஜாபை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை அந்த ஹிட்மேன் கான்டாக்ட் பண்ணி
எப்படி இதை முடிக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க அகைன் கன் வாங்குறதுக்கு காசு பே பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியில தான் தெரிஞ்சிருக்கு அவங்க கூட பேசிட்டு இருந்தது ஹிட்மேன் இல்ல, ஒரு FBI ஏஜென்ட்னு. இது வந்து டார்க் வெப் பிரைவேட்டாவே இருந்தாலும் ஆப்போசிட்டா நீங்க பேசுறது இது மாதிரி போலீஸா கூட இருக்கலாம். கிரைம்ஸை தடுக்கிறதுக்கு போலீஸும் டார்க் வெப்பை யூஸ் பண்றாங்க. இதுக்கு நடுவில் எத்திக்கல் ஹேக்கர்ஸும் டார்க் வெப்பை யூஸ் பண்றாங்க. இவங்களோட நோக்கமே கெட்டவங்கள போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்கணுங்கிறது தான். நீங்க தெரியாம யூஸ் பண்ற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களோட யூஷுவல் இமெயில் ஐடி இல்ல IP அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஈவன் இந்த வெப்சைட்ல யூஸ் பண்ற யூசர் நேமை வெளியே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருந்தா கூட அதை ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியா ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இதே மிஸ்டேக்கை தான் ஆல்பாபே ஃபவுண்டர் அலெக்சாண்டர் கேசஸும் பண்ணினாரு. அவர் டார்க் வெப்ல யூஸ் பண்ணின ஆல்பா அவுட்டுங்கிற யூசர் நேமை முன்னாடி ஒரு டெக்னாலஜி விஷயங்கள் பத்தி பேசுற ஒரு நார்மல் வெப்சைட்ல யூஸ் பண்ணியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி போலீஸ் அவரோட இமெயில் ஐடி, லிங்க்டின் ப்ரொஃபைல், பேபால் அக்கௌண்ட் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் டார்க் வெப்சைட்ஸை ஃபுல் ஸ்க்ரீன்ல வச்சு பார்த்தா கூட உங்களோட டிவைஸை ஐடென்டிஃபை பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இதை கவர்மெண்ட் இன்னும் பேன் பண்ணாம இருக்காங்கன்னு. இதை ஒருத்தரால எல்லாம் பேன் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க். அதாவது டார்க் வெப் ஒரு சிங்கிள் சர்வரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு வெப் கிடையாது. ஒரே சர்வர் தான் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா பேன் பண்ணிடுவாங்க. ஆனா டார்க் வெப்கான சர்வர்ஸ் உலகம் முழுக்க நிறைய கண்ட்ரீஸ்ல பரவி இருக்கிறதால அதை பேன் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சு பேன் பண்ணினாலும் ஈஸியா இன்னொரு வெப்சைட்டை லான்ச் பண்ணிடுவாங்க. கிரிமினல்ஸ்க்கு டார்க் வெப் ஒரு பெர்ஃபெக்ட் ஷீல்டா இருந்தாலும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பாதுகாப்பான இடம் கிடையாது. அமெரிக்காவோட FBI, யூரோப்போட யூரோபோல், இன்டர்நேஷனல் அத்தாரிட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து டார்க் வெப் மூலமா நடக்கிற இல்லீகல் ஆப்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது போலீஸ் ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்கும்னா, அக்யூஸ்ட் ஒரு நாட்டில் இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்க வேற ஒரு நாட்டில் இருப்பாங்க, போதாக்குறைக்கு சர்வர் இன்னொரு நாட்டில் இருக்கும். இதனால விசாரிக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயமா ஆகிடுது. இதை தவிர்த்து இங்க நடக்கிற பிட்காயின் டிரான்சாக்ஷன்ஸை பிளாக் செயின் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா ட்ரேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. பிளாக் செயின் எந்த வாலெட்ல இருந்து எவ்வளவு பிட்காயின் டிரான்சாக்ஷன் ஆகிருக்குங்கிறது மட்டும்தான் காமிக்கும். போலீஸ் ஒரு சில டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி மாற்றவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டார்க் வெப் யூஸ் பண்ணின சிலர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே மோசமா இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு யூசர் டார்க் வெப்ல போய் சும்மா ஷூஸ் தேடினப்போ நியூ ஷூஸ் இல்ல, ரொம்பவே டேமேஜ் ஆகி அழுக்கா இருக்கிற ஷூஸ் நேம் அண்ட் ஏஜோட இருந்திருக்கு. அதுல இவரு வேளாண் 29 நேம்ல இருக்க ஷூஸை ஆர்டர் பண்றாரு. ஷூ நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. வெளியே எடுத்து பாக்குறப்போ ஷூக்குள்ள ஒரு டேப் இருக்கு. அந்த டேப்புள்ள என்ன இருக்குன்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஷூ மேல ரெட் கலர்ல இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க லூமினாங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஸ்ப்ரே பண்ணி பாக்குறாரு. இந்த லூமினாங்கிற சப்ஸ்டன்ஸ் ரத்தம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு இருட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா பிளட் இருக்கிற இடத்த மட்டும் பிரைட்டா காட்டும். அண்ட் இவருக்கும் அதே மாதிரி பிரைட்டா காட்டியிருக்கு. இவர் இந்த டேப்பை போட்டு பார்த்தப்ப ஸ்டார்டிங்ல ரேண்டமா கிரீப்பியா சில கிளிப்பிங்ஸ் வந்திருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து வந்ததா ஆன்லைன்ல காட்ட முடியாத அளவுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்மள மாதிரி அப்படி என்னதான் டார்க் வெப்ல இருக்குன்னு பார்க்க உள்ள போயிருக்காரு. அப்போ இவங்க கண்ணில் ஒரு சைட் பட்டிருக்கு. அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ், அது எல்லாமே CP வீடியோஸ். என்னால் அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியாது, பட் இட் இஸ் ரிலேட்டட் டு கின்ஸ் அண்ட் இன்ஃபன்ஸ். எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு தம்ப்நெயில் இருந்திருக்கு. அதில் ஒரு ஆள் குதிரை மாஸ்க் போட்டுட்டு இருக்க மாதிரி அண்ட் ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு. நீங்கள் பார்த்த மூவிஸ் ஆர் இன்டர்நெட்டில் காட்டுற இல்லீகல் ட்ரம்ஸ், ரெட் ரூம்ஸ் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் ரியாலிட்டியில் டார்க் வெப்குள்ள அதை விட பயங்கரமாகவே இருக்கு. டார்க் வெப்பை இல்லீகலாக மட்டும் இல்லை, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸ்க்கும் டெரரிஸ்ட் சம்பந்தமான இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றதுக்கும் ஒரு சில டைம்ல செக்யூர் கம்யூனிகேஷன்ஸ்க்கும் கூட யூஸ் பண்றாங்க. BBC, நியூயார்க் டைம்ஸ், ஃபேஸ்புக் எல்லாமே டார்க் வெப்லயும் அவைலபிளா இருக்கு. ஜேர்னலிஸ்ட் அவங்க கலெக்ட் பண்ற இம்பார்ட்டன்ட் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் சம்டைம்ஸ் கவர்மெண்ட் பேங்க் பண்ணின அதர் கண்ட்ரி அபிஷியல் மீடியாஸ்ல இருந்து முக்கியமான நியூஸை கேதர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 2010ல 7 லட்சம் மிலிட்டரி டாக்குமெண்ட்ஸ் டார்க் வெப்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல US-ஓட மிலிட்டரி போர்சஸ்னால நிறைய சாதாரணமான மக்கள் இறந்து போனது, இவங்க பண்ணிய டார்ச்சர் எல்லாமே வெளியே வந்துச்சு. 2018ல ஃபேஸ்புக் ட்ரம்ப் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக பண்ணின இன்ஃப்ளூயன்ஸ் 87 மில்லியன் யூசர்ஸோட டேட்டாவை எடுத்து மேனிபுலேட் பண்ணதெல்லாம் லீக் ஆச்சு. இதுக்கப்புறமும் டார்க் வெப் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா?